மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, அமைதியாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் முழுவதும் தவறாகிவிடும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்கிறோன்னா, நம்ம பேசினா அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லாமலே சில காரியங்களில் குற்றவாளிகளாக நிற்கிறோம். அந்த மாதிரி நிற்கணுங்கிற தேவையில்லை. யாராக இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும். சொல்லக்கூடாத இடங்கள் சில இடத்துல இருக்கும். நமக்குன்னு சில ரைட்ஸ் இல்லாமல் இருக்கும். முன்னாடி இருக்கவங்க முட்டாளாக இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் செய்வது நியாயமாக இருந்தால் தைரியமாக எடுத்து சொல்லுங்கள். இரண்டாவது, நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம். அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. ஆகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்மளை மதிக்கணும், நம்மளுடைய திறமைகளை பாராட்டணும், நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அது உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் நம்மளுடைய மதிப்பு நமக்கு தான் தெரியும். நாம் வைரமாக கூழாங்கலாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நம்ம தானே தவிர நமக்கு முன்னாடி இருக்கவங்க. அதனால் அவங்க நம்மளை பேசலை, நம்மளை மரியாதை கொடுக்கல, நமக்கு எல்லாம் செய்யலையெல்லாம் நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் மதிக்க பழகுங்கள். பிறரிடத்திலே மரியாதையை எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். தவறான நிலையில் நீங்கள் இல்லைங்கிறது நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டும் ஒன்று தான், உங்களுடைய அடுத்தவங்களுடைய திட்டம் உங்களுக்கு ஒன்று தான். எல்லாவற்றையும் ஒன்றாக பாருங்கள், சந்தோஷமாக இருங்கள். மூன்றாவது, சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள். மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள். அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள். அவர்கள் உதவி இல்லாமலேயே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள். ஒரு காலத்தில் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் இல்லை உறவுகளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் ஓடி 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 வேலை செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிஷின் மாதிரி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு உதவுறதுக்கு நேரமும் கிடையாது. அதனால் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய பழகுங்கள். சொந்த காலில் நின்று பழகுங்க. நான் இவங்கள்ட்ட இந்த உதவி கேட்டேன், அவங்க எனக்கு செய்யலை, அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களால் தனியாக வாழ முடியும், உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும். நன்றாக தன்னம்பிக்கையோடு இருங்கள், நன்றாக முயற்சியோடு இருங்கள், கடினமாக உழையுங்கள். கட்டாயம்